இனிமேட்டுல கொசுவால பிரச்சனையே இல்லடா. நான் கொசுல போச்சு தூண போறியாண்ணா? டேய் நீ பேட்டில கொசு வச்சு சாவடி போறா. வச்சா திரும்ப போதா? நீ அச்சிங்கன்னா தான் இருக்கணும். கூட கூட பேசுற பாரு. இப்படி பேசணும் உனக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்? இப்ப மட்டும் நான் பொண்ணை பாத்துனுக்குறேன். என்ன பேசணும்னு இருக்காதப்பா. உனக்கு கூட சீக்கிரத்துல ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ கவலைப்படாது. அதை மட்டும் செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோ. ரோட்டு வர ஒரு பேனர் வைக்கிறேன். பேனரா? நாடா சொல்றா? எங்க அப்பா செத்து போட்டான் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நேத்துக்க என்னடா சொல்றா? சும்மா ஜோக்கு, தப்பா நினைச்சுக்காத. வா போலாம். நான் அப்பாவும் புள்ளிய எங்கேயோ போயிட்டு வரீங்க போலுக்குதா? அது ஒண்ணு இல்ல தம்பியா, வீட்டுல இருந்தா கொசு கடிக்குதா, அதனால போய் கொசு பேட்ட வந்தேன். நான் உன் பையன் மூஞ்சி ஏதோ சந்தோஷமா இருக்குதானா? என்ன கதா? நான் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அதான் சந்தோஷமா இரு. அப்படித்தானடா? நீ வேற கொம்னு கடுப்பத்துன்னு கதை. ரோட்டு பக்கம் போகும்போதெல்லாம் கலாப்பாயவன். நான் என்ன உன்னை கலாய்க்க போறேன்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு போறேன். சந்தோஷம் தானே எனக்கு. உன் மூஞ்சி சந்தோஷம் மூஞ்சி மாதிரி தெரியலையா? புள்ள போங்க நிக்கிற வயிற்றுல. உங்ககிட்ட பேச முடியாது. சரியா? இந்த பேட்டை வச்சு என்ன பண்ண போற? கொசிய சாவாடிக்க போற? ஆமாப்பா, எனக்கு கடிக்குதுல, லட்சம் செத்துருமாம. கொசை இவ்வளவு அசால்ட்டா சாவாடிக்கிறேன்றிய, அது ஒரு உயிராச்சு, பாவமா இல்ல? என்னப்பா சொல்றா? எப்போ அவன் சொல்றதுல கேட்காதுப்பா, ஏதாவது சொல்லி இருப்பான். டேய் கம்னுரா, இப்ப நீ சொல்லுப்பா. ஒரு உயிரை சாவ வச்சுட்டு நம்ம மேல போனாக்கா நம்மளுக்கு நரக தண்டனை கொடுப்பாங்க. ஆனா நீ இந்த பேட்டை வச்சு ஒரு நாளைக்கு பல ஆயிரம் கொசை சாவாடிக்கிறேன்னா உனக்கு நான் தண்டனை கொடுப்பாங்க. நீதான் சொல்ல என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு நல்லா துண்டு துண்டா கட் பண்ணி கொசுக்கு தீனியா போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அடனாப்பா நீ நானாவும் சொல்ற, அப்படிலாமா பண்ணுவாங்க? இப்போ வந்து நம்ம ஒரு மனுஷன் யாராவது வெட்டிட்டு வந்துட்டாக்கா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த கொசுக்கு நீதிமன்றம் வந்து மேல இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. நான் ஏக்கா கடைக்கா போறேன். ஆமாப்பா. வரும்போது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பேட் வாங்கினாக்கா. கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலா? காசு கொடுப்பா. நோ, காசு கொடு. நான் எங்கிட்ட கேக்குறா? இவ்வளோ உயிரை சாவடிக்கிறதுக்கோசம் செலவு பண்ற, ஒரு உயிரை வாழறதுக்கோசம் செலவு பண்ண மாட்டியா? என்னப்பா என்ன பண்ணாரு அவரு? அவரு இந்த பேட்டை வாங்கின்னு போய் கொசுங்களை சாவடிக்க போறாராம். கொசுன்றது எவ்வளவு பெரிய உயிர். அட என்னப்பா நீ, கொசு கடிச்சாதான் நம்மளுக்கு பிரச்சனையாச்சா? உனக்கு வாய்க்குது, வயிறுக்குது, எல்லாமே இருக்குது. நீ எல்லாமே துண்ணுவ. பாவம் அந்த வாயில ஜீவன் என்ன பண்ணும்? நம்மளதான் கடிக்கும். ஏன்பா நான் தான் பண்ணுன்ற நீ? நான்லாம் ஒன்னே பண்ண தேவையில்லண்ணா, எல்லாம் மேல இருக்கிறவங்க பாத்துப்பாங்க. இப்பா நான் கூட அது போலதான் பேட் வச்சுட்டு கொசெல்லாம் அடிக்கிறேன். ஓ, நீ சாவ வச்சிட்டே இதுக்கு முன்னாலேயே? அப்போ வந்து உனக்கு நரகத்துல கொசுக்கு பொரியலா பண்ணி போட போறாங்க. ஐயோ, நீ சொல்றது பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுப்பா. அப்படி இல்லாம பண்ணுவாங்க? என் கனவுல இப்படிதாங்க வந்துச்சு. இதுக்கு முன்னால நான் கனவு கண்டதெல்லாம் பழிச்சிச்சு. அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கும்லப்பா? தப்புன்னு ஒண்ணு செஞ்சா பரிகாரம் இருக்கதானே செய்யும். ஆனா அந்த பரிகாரத்தை நீங்க பண்ணணுமே, பண்ண மாட்டீங்களே. டேய் அந்த ஆள் எனக்கு பொண்ணு பாக்குறேன்னா நீ நானும் பேசி அந்த ஆள் மெயின்டைன் மாத்தி விடுற. டேய் நீ இப்ப இருக்கிற காலத்தை பத்தி பேசுற, நான் வருங்காலத்தை பத்தி பேசுறேன். நான் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் உங்க நைனா கொசுக்கு தீனி ஆயிடுவாரு. எப்பா நீ சொல்றத பார்த்தா எனக்கு பயமாகுதுப்பா. என்ன பரிகாரம் சொல்லுப்பா? அது என்ன பரிகாரம்னு பார்த்தாக்கா, நைட்டு 12 மணிக்கு நாய் அப்படின்னு கத்தும். மரத்துல எல்லாம் பூச்சிங்க ஜல் 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 ஜல்னு சவுண்டு கேட்கும். அந்த பக்கமா இருட்டா இருக்கும், இந்த பக்கமா இருட்டா இருக்கும், ஃபுல்லா இருட்டாவே இருக்கும். அப்புறம் அந்த நேரத்துல கொசுங்களோட ஆவிங்களா வந்து இவங்க வீட்டாண்டி உங்க வீட்டாண்டி சூழ்ந்துன்னு இருக்கும். கொசு ஆவிலாம வருமா? வராதா பின்ன? அதுவும் ஒரு உயிர் தானே. சரிப்பா, இப்ப என்ன பண்றதுப்பா? நீங்க ஒன்னே பண்ண வேணாம், ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. அந்த பரிகாரத்தை நான் ஈஸியா முடிச்சிடுறேன். டேய் டேய் டேய், நான் சொக்கா பணம் ஏமாத்துற பத்தியா நீ? என்னங்கண்ணாப்பா, நீங்க பண்ணா பண்ணுங்க, பணம் கட்டி போங்க. நான் முன்கூட்டியே சொல்றேன், கேட்கலாம் நானா பண்ண முடியும்? எப்பா அந்த 1000 ரூபாய் வச்சு என்னப்பா பண்ணுவா? ஏமாத்துறான். டேய் நீ கம்னுரா. எப்பா நீ சொல்லுப்பா. அந்த 1000 ரூபாயில கொசுக்கு பிடிச்சது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து அதுங்க எல்லாத்தையும் சாப்பிட வச்சிருவேன். சாப்பிட வச்சிருவியா? அப்புறம் நான் சாப்பிட்ட பிறகு அதுக்கிட்ட நான் பேசுவேன். இதுக்கப்புறம் அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணாங்க நான் சொல்லி கிளியரா புரிய வச்சிருவேன். ஏன்பா முக்கியமா என் வீட்டாந்த வந்து சுத்தவாத சொல்லுப்பா. நைட்டான வெளியே சுத்துவா. நைட்ல நீ எதுக்கு வெளியே சுத்துற? நேத்துக்கு நைட்ல வெளியே சுத்துற? அது ஒண்ணு இல்லடா தம்பியா, நான் 1000 ரூபாய் தரியா, நீ முச்சு விட்டுருப்பா. குடுப்பா தம்பி, இந்த இஎம்ஐ வசதி எல்லாம் இருக்காப்பா? எதுக்கு இந்த 1000 ரூபாய்க்கா? அதான்ப்பா, வாரம் வாரம் கொடுத்துறேன்ப்பா. அந்த கொசு கிட்ட நான் அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. நீ கொடுத்தா கூடியில நீ வேற ஆள்லாம் வச்சு பாரு. ஐயோ, இந்தாப்பா நீ முடிச்சு விட்டுருப்பா. சரி,
இதுக்கு அப்புறமாச்சும் கொசு அடிக்கிறது நிறுத்துங்க. எப்பா இந்த பேட் என்ன பண்றது? பேட்டை என் கையில கொடுத்துரு, நான் அந்த கொசுங்கிட்டே கொடுத்துட்றேன். எப்பா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அது மட்டும் முடிச்சு விடுப்பா. என்ன விஷயம்? எப்பா அந்த கொசுகிட்ட வந்து நைட்டானா வந்து எனக்கு கடியாத சொல்லுப்பா, சொன்னா மட்டும் போதும்பா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். அவங்க மாமா மச்சான தான் இருப்பாங்க லைவ்ல, அவங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். என்னடா லைவ் அது? இன்ஸ்டாகிராம் லைவா? அடா லூசே, லைவ்னா வந்து உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னேன். எப்பா அந்த உசுரோட இருக்கிற கொசுங்கிட்ட எல்லாம் சொல்லுப்பா, என் வீட்டாண்டே வர வேணான்னு. நான் சொல்லிடுறேங்க்கா, நீ போக்கா. எப்பா டேய் வாடா போலாம். யோ நீ போய் நான் வரேன். நானும் வரேன்ப்பா. அட பாவி, என் மூளை இல்லாத அப்பனை எப்படிலாம் ஏமாத்துறதா? ஏய், நான் ஏன் உங்க அப்பனை ஏமாத்த போறேன்? அவங்கள காப்பாத்தி தான் விட்டுக்கிறேன். நீ ஒன்னும் காப்பாத்தால, பேட்டை கூட காசு கொடு. என்ன புடுங்குறா? அவங்க குத்துட்டு போயிடறாங்க, நீ என்ன புடுங்குற? நான் போலீஸ் கிட்ட போவேன். போலீஸ் கிட்டியா? நான் போய் சொல்லுவா. எங்க அப்பனை ஏமாத்தி காசும் பேட்டை புடிங்கிட்டான் தான். அதெல்லாம் ஒன்னே சொல்ல தேவையில்ல. இந்தா 500 ரூபாய். நான் 500 ரூபாய் கொடுக்குறா. ஓ 1000 ரூபாய். ஆனா நான் சொக்கம் எங்க அப்பனை ஏமாத்தி காசு புடிங்கிட்டா. சரி அந்த பேட்டை கொடு. டேய், இந்த பேட்டை வீட்டுக்கு எடுத்துன்னு போனா உங்க அப்பா சந்தேகப்படுவான்டா. அதுவும் கரெக்ட் தான். மோப்ப நாயோட மோசமானவன் எங்க அப்பன். சரி நான் வரேன்டா. அடா எப்படியெல்லாம் ஏமாறுதுங்க குழந்தைங்க.